இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வருதா? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டு விட்டாரா? இந்தியாவுடைய எல்ஜிபி தட்டுப்பாடு எப்போ முடிவுக்கு ஏற்படும்? ஸோ இந்த போர் எப்போ முடிய போகுது? போரால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்க போகுது? என்ன நடக்குது இந்த போரில்? விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இந்த போர் உலகம் ஃபுல்லாகவே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. தங்கம் விலையில் ஆரம்பித்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் வரைக்குமே இந்த பிரச்சனையோடைய வீரியம் நமக்கு நல்லாவே புரியுது. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனோம்னா பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய்கள், எல்ஜிபி அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இந்தியாவில் அந்த அளவுக்கு இந்த போரால பாதிப்பு ஏற்படுது. முக்கியமான காரணம், இந்த ஹார்மோஸ் நதிக்கரையை எந்த கப்பலையுமே அவங்க கடக்க விடலை. முக்கியமாக அமெரிக்காவுடன் நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஹார்மோஸ் நதிக்கரையை கடக்கணும் அப்படின்னா நீங்கள் சுங்க வரி கட்டணும், 18 கோடி ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹார்மோஸ் நதிக்கரையை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், எங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்குது, எந்த கப்பல் உள்ளே போகணும், எந்த கப்பல் வெளியே வரணும் அதையும் நாங்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா இது நம்ம எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும், இந்த ஆயில் பிஸ்னஸில் நம்ம மிகப்பெரிய கிங் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் பல விஷயங்களை முன்னெடுத்தாங்க. தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிகிட்டே வராரு, இந்த போர் முடிஞ்சிருச்சு, ஈரான் எங்களிடம் சரணடைந்து விட்டார்கள், ஈரானோட தாக்கிறதுக்கு ஈரானில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் ஈரான்லேருந்து அப்படின்னு தட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த போர் இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடுங்க, அங்கே ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதாங்க, அவங்க எங்கள்கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஈரான் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நாங்கள் போர் நடத்திட்டு தான் இருப்போம், போர் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும், அமெரிக்காவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்து நாடுகள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், இது நாங்கள் கண்டிப்பாக இன்னும் வீரியமாக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, அமெரிக்காவுடைய புதிய உச்ச தலைவர் கமேனி அவருடைய பையன் அவர் மறைந்து விட்டார். அவரை இந்த போரில் அமெரிக்கா பலி கொடுத்துட்டாங்க, அமெரிக்கா அவரை அவருடைய கதையை முடிச்சுட்டாங்க, அவரோட முகம் வெளியே காட்ட முடியல, அவர் சர்ப்ரைஸாகவே இருக்காரு, அவர் அப்போ உண்மையாகவே அவர் உயிரோடவே இல்லை அப்படிங்கிறாங்க. உண்மையாகவே அவர் உயிரோட இல்லையா, இருக்காரா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் ஈரான் மறுக்கிறாங்க, நாங்கள் எங்கள் உச்ச தலைவர் கேட்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம், எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது. ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, 4-5 வாரங்களாக நீடிக்கிற போர் இன்னும் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் முடிஞ்சிடும், நாங்கள் டேட்டு குறிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தரை வழி தாக்குதல், ஏவுகணைகளை விட்டு பார்த்துட்டாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் ஈரானை ஒன்றும் பண்ண முடியல, ஈரான் திரும்பி தாக்கிக்கிட்டே இருக்காங்களே, நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் திரும்ப தாக்கிக்கிட்டே இருக்காங்களே ஈரான், என்ன பண்ணுறது? அப்போ தரை வழி தாக்குதல் நடத்தி இந்த போரை முடிச்சிடலாம், ஏன்னா அவங்களுடைய இராணுவத்தை உள்ளே இறக்கி அந்த இராணுவத்தின் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஏரியாக்களையும் ஃபிசிக்கலாக கைப்பற்றணும், அதுதான் இந்த போருடைய முடிவாக இருக்கும், ஒன்றும் வெளியேறணும் இல்லைனா வெளியேற்றப்படணும் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு கட்டுப்பாடாக. அப்போ உண்மையாகவே இராணுவ வீரர்கள் உள்ளே பூந்தாங்கன்னா ஈரான் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஈரான் மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை அமெரிக்கா சொன்ன மாதிரி தரை வழி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய, அதாவது துபாய், அபுதாபி, இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஐடி நிறுவனங்கள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமெரிக்காவுடைய அனைத்து ஐடி நிறுவனங்களும் மீதும் தாக்குதல் நடத்தப்படும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள், அது பக்கத்தில் கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் 2-3 கிலோமீட்டர் தள்ளி தொலைவாக இருங்க, மிகப்பெரிய தாக்குதல் நாங்கள் நடத்த போகிறோம், ஒருவேளை எங்களை மீது தரைவழி தாக்குதல் அமெரிக்கா பண்ணாங்கன்னா நாங்கள் இதை கையில் எடுப்போம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய இந்த இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்னதான் பதில் தாக்குதல் நடத்தினாலும் அந்த அமெரிக்கா நிறுவனங்கள் மீது நாங்கள் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் நிறைய எடுத்திருக்கோம், அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அந்த தாக்குதல் தடுத்து நிறுத்தி அதை அழிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வலிமை இருக்குது, அவங்க சொல்கிறதெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியாது, நாங்கள் பண்ண வேண்டியதை பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அமெரிக்கா. இப்போ அந்த நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க, மைக்ரோசாஃப்ட், கூகுள், மற்ற நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிறுவனங்கள் எதுக்குமே பதிலளிக்க விரும்பலை, நாங்கள் இதுக்கெல்லாம் பதிலளிக்க விரும்பலை, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் இப்படி பண்ணாங்கன்னா ஐடி துறையில் இந்த போர் மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா துபாய், அபுதாபி இந்த மாதிரி நகரங்களில் மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள் இருக்குது, அமெரிக்காவை சார்ந்த ஐடி நிறுவனம் நிறையாகவே இருக்குது. அப்போ அதெல்லாம் தாக்குதல் நடத்தும் பொழுது முக்கியமான விஷயங்கள் அந்த அந்த ஐடி துறையை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். இதனால் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களுமே இந்த செயினில் மாட்டிக்கிட்டு இருக்கு,
இதனால இது ஒரு பக்கம் ஆயில் பிசினஸும் பாதிக்கப்படுது, இந்த பக்கம் இப்ப ஐடி துறையும் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க இதுல? இந்தியாவுடைய பங்கு என்னவாக இருக்கு? ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், எல்பிஜி வந்து மிகப்பெரிய கட்டுப்பாடா இருக்கு. கமர்ஷியல் சிலிண்டர் அங்கங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்துலாம் ₹200 ₹205 விலை உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்க போகுது, அப்புறமா கேஸா எல்ஜிபி என்னைக்கு கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்கள்லாம் எப்ப இது இது இன்னைக்கு இந்த போர் நின்னாலுமே எல்ஜிபி கட்டுப்பாடு நம்ம நாட்டுல இருந்து முழுமையா நிறைவடைகிறதுக்கு 1 இருந்து 2 ஆண்டுகள் ஆகும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சேதம் அடைஞ்சிருக்கு அந்த வளைகுடா நாடுகள் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுத்துது. ஷெல் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை வந்து உயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உணவகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் தட்டுப்பாடால் மறைமுகமாக அனைத்து விஷயங்களும் விலை உயர்ந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ரெகுலராக கேஸ் சிலிண்டர்ஸ் கிடைச்சாலுமே வந்து இதை காரணம் காட்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரை வந்து பொருட்கள் விலை ஏற்றுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜூஸு கூட வந்து கேஸ் ப்ரைஸ்ன்னு போட்டு அதுக்கும் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளும் எழும்புது. அப்போ உலக அரசியல்ல இந்த போருடைய தாக்கம் நாட் ஓன்லி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்கம் ஒரு 10% அளவு கூட இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் மற்ற நாடுகள் இப்போ நம்மளை சுற்றியுள்ள பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா அண்ட் மற்ற நாடுகள், வளைகுடா நாடுகள், சுற்றியுள்ள நாடுகள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புள்ளா இருக்கு இந்த போரால. இப்போ இந்த போரை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய தலைவலியில ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு. ஏன்னா அவர் தான் இதை ஆரம்பிச்சாரு. அவரால் தான் இங்கே நிறைய நாடுகள் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. மிகப்பெரிய பொருளாதார நிலையில மிகப்பெரிய சரிவு ஏற்படுது. இன்னும் சொல்ல போனோம்னா நிஃப்டி ரொம்ப சரிவு அடைஞ்சிக்கிட்டே வருது. பங்குச்சந்தைகளை பயன்படுத்துறவங்க, பங்குச்சந்தைகளை முதலீடு பண்ணியிருக்கவங்க, பங்குச்சந்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்க எல்லா விஷயங்களும் பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. தங்கம் விலை ஸ்டாண்டர்டா இல்லை, ஏறுது இறங்குது, கடந்த ஒரு வாரமா ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த பொருளாதார நிலை வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலா இருக்க மிகப்பெரிய முக்கியமான காரணமே இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர். இந்த போரை முதல்ல ஆரம்பிச்சது டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மனிதருடைய முயற்சியால தான். இதுக்கு அவங்க நாட்டு மக்கள் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஸோ அப்பெல்லாம் இருக்கும்போது இது நம்ம தான் முடிச்சே ஆகணும். ஏன்னா இது நம்ம கையை மீறி போகுது. ஈரானும் அடங்குற மாதிரி தெரியல. அவங்க நம்மள்ட்ட ஒப்பந்தத்துக்கு வரவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, தரைவழி தாக்குதல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து உள்ள போறதா இருக்காங்க. ஒருவேளை இன்று இரவோ அல்லது நாளை இரவோ இதை வந்து நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போகும். அடுத்த கட்டம் அப்படின்னா கண்டிப்பா தரைவழி தாக்குதல்னா அதுக்கு இன்னும் அவங்க அமெரிக்கா பயங்கரமா ஒரு ப்ரீ பிளான்டா இருப்பாங்க. மற்றும் உள்ள போய் அமெரிக்க ராணுவம் உள்ள போய் ஈரான்ல அட்டாக் பண்ணும் பொழுது அது இன்னும் வைலன்ஸ் அதிகமாக்கும். நிறைய விஷயங்கள் டைரக்டா நடக்கும். நம்ம மூன்றாம் உலகப் போர்னு பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த 3ஆம் உலகப் போர் இந்த வாரத்திலேயோ இல்லை அடுத்த வாரத்திலேயோ வரதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இது எல்லாமே சுற்றி இந்த தரைவழி தாக்குதல் மூலியமாக ஒருவேளை ஈரானை முழுமையா அமெரிக்கா பற்றாங்க அப்படின்னா அப்பவும் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அப்போ அமெரிக்கா என்ன மாதிரி விஷயங்களை கையாளுவாங்க இந்த ஆயில் பிஸ்னஸ்ல? அவங்க என்ன மாதிரி டாக்ஸ்லாம் விதிப்பாங்க? இந்த ஆயில் இங்கிருந்து வரணும்னா இந்தியா போன்ற நாடுகளுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிக்க நேரிடும். ஏன்னா நம்ம ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறோம். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பெல்லாம் இருக்கும் பொழுது இந்த விஷயத்துல எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெடு இருக்கு. மிகப்பெரிய ஒரு புள்ளி வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம இந்தியாவை ஃபுல்லா கைப்பற்றிடணும், இந்தியா பிசினஸ் நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. சரி, என்னதான் இருந்தாலுமே இந்த இஸ்ரேல், ஈரான், இந்த அமெரிக்கா போர் ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்தே ஆகணும். ஏன்னா நிறைய விமானங்கள் அழிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள். முக்கியமா இஸ்ரேல் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தளத்துல அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. ஈரான்ல வந்து ஸ்கூல் மற்றும் மருத்துவமனைகள், பொதுமக்கள் இருப்பிடம் அப்படின்னு நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு 2 பக்கமே நிறைய சேதங்கள் இருக்கு, நிறைய உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கு. முக்கியமா அங்க வாழக்கூடிய உள்ளூர் மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மிக மோசமான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய அத்தியாவசிய வாழ்க்கை, அவங்க திரும்பி அதை வந்து நார்மல் ஆக்குறதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போறாங்க, ஈரான் என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா எப்படி பதிலடி பண்ண போறாங்க அப்படின்னு அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்றோம். கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த போர் முடிவுற்றால் வெற்றி பெற்றது ஈரானா இல்லை அமெரிக்காவா அப்படின்னு, இல்லை இந்தியாவுடைய பங்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா லைக் ஒன்று பண்ணுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்க, டெய்லி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.